தமிழீழ விடுதலை புலிகளை 1992ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி அன்று மத்திய அரசு தடை செய்து வெளியிட்ட அறிவிக்கையை தமிழ்நாடு அரசும் தன் அரசிதழில் பதிவு செய்தது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தடை நீட்டிக்கப்பட்டு தீர்ப்பாயம் ஒவ்வொரு முறையும் அமைக்கப்பட்டது. அது 2014ஆம் ஆண்டு வரையில் 2 ஆண்டுகளாக நீட்டித்து வந்த மத்திய அரசு அதற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு தடையை நீட்டித்து 2019 அதன் முன்னர் 2024 அதான் கடைசியாக நீட்டிக்கப்பட்ட தடை. அது 2029 முடிகிறது. இதில் இந்த தடை ஆணையில் அவர்கள் முக்கியமாக குறிப்பிடுவது இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் உத்தேசித்திருக்கக்கூடிய சுதந்திர தமிழ் ஈழம் என்கின்ற அந்த அவர்களுடைய கோரிக்கையில் இந்தியாவின் ஒரு பகுதியாகிய தமிழ்நாட்டையும் அதில் சேர்ப்பதற்காக அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கும் பெரும் ஆபத்தை இந்த இயக்கம் ஏற்படுத்துவதால் இந்த இயக்கத்தை தடை செய்கிறோம் என்று இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தடையும் நீட்டிக்கப்பட்டே வந்தது. நான் தீர்ப்பாயத்திலே போய் நான் வாதிடுகிற போது அவர்கள் நேரடியாக வந்து இங்கே வாதிட வரவில்லையே என்று தீர்ப்பாய நீதிபதியும் கேட்டார். இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் அந்த கேள்வியை அரசாங்க வழக்கறிஞர் எழுப்பினார். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் எல்லைக்குள்ளேயே நுழைய முடியாதே, அவர்கள் எப்படி நீதிமன்றத்திலே வந்து வாதாடுவார்கள்? நீங்கள் குறிப்பிடுகின்ற ஆதரவாளர் அனுதாபி என்ற வகையில் நான் தீவிரமான ஆதரவாளர். அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர்கள் கனவிலும் கூட தமிழ்நாட்டின் ஒரு அங்குல மண்ணையாவது தாங்கள் உத்தேசித்திருக்கக்கூடிய சுதந்திர தமிழீழத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கனவிலும் கருதவில்லை. அதற்கு எந்த ஆதாரமும் அரசாங்கம் தரவில்லை. ஆனால் நான் நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன், சாட்சியங்கள் வைத்திருக்கிறேன். அவற்றை வரிசையாக நான் முன்வைப்பதற்கு முயன்றால், நான் முன்வைத்தால் இந்த நீதிமன்றம் கண்ணீர் விடும். அவ்வளவு பெரிய இனப்படுகொலையை அங்கே உள்ள தமிழ் இனத்துக்கு எதிராக அந்த சிங்கள அரசு செய்திருப்பது என்பதை 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று அன்றைய இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருந்த நினைவில் வாழ்கிற இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே இலங்கை தீவில் நடப்பது தமிழ் இன படுகொலை என்று கூறினார். இந்த 2009 படுகொலை நடந்ததற்கு பிறகு ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன், மார்சுகித் ஹாரிஸ்மன், ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சுகா ஆகிய 3 கொண்ட குழுவை நியமித்து மார்ச் 31ஆம் தேதி 2010ஆம் ஆண்டில் நியமித்து அவர்கள் இலங்கை தீவினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் சென்று, குறிப்பாக பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதிகளுக்கு சென்று சாட்சியங்களை அவர்கள் சேகரித்து 120 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ஐநா பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பித்தார்கள். அதிலே விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் சுருக்கமாக இந்த நீதிமன்றத்திலே சொல்ல முடியும். பெண்கள் படுநாசமாக்கப்பட்டார்கள், கற்பழித்து கொல்லப்பட்டார்கள். சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளும் அந்த படுகொலையில் தப்பவில்லை. முதியவர்கள், நோயாளிகள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். அங்கே இருந்த தமிழர்கள் வழிபடுகிற சிவன் கோவில்கள், முருகன் கோவில்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. அந்த இனமே அழிவை நோக்கி செல்லுகிற போது வட்டுக்கோட்டையில் 1976 மே 14 ஈழத்து காந்தி என்று அழைக்கப்பட்ட தந்தை செல்வநாயகம் அவர்கள் அனைத்து தமிழமைப்புகளை ஒன்று கூட்டி ஒரு பிரகடனம் வெளியிட்டார். அதில் நாம்
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனி அரசு அமைத்து தமிழ் ஈழம் தனி அரசாக தனி குற்றமாக இருந்தது. ஐரோப்பியர்கள் வருகைக்கு பிறகு போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், கடைசியில் பிரிட்டிஷார் வந்த பிறகு பிரிட்டிஷார் நிர்வாக வசதிக்காக தமிழ் தேசத்தையும் சிங்கள தேசத்தையும் ஒன்றாக்கி ஒரு நாடாக ஆக்கிவிட்டு போனார்கள். பின்னர் அவர்கள் சிங்களவர்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டு எல்லா உரிமைகளையும் இழந்தபோது, வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை மட்டுமல்ல, அவர்கள் நியாயம் கேட்டு அமைதி வழியில் காந்தி வழியிலே போராடிய போது, மகாத்மா காந்தி வழியிலே போராடிய போது அதற்கு கிடைத்த வெகுமதி எல்லாம் துப்பாக்கி சூடு, படுகொலை, ரேப் அண்ட் மர்டர், கற்பழிப்பு, கொலை. இதனால் தான் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து இவ்வளவு காலமும் நாம் அமைதியாக போராடி பார்த்து விட்டோம். இனி சுதந்திரமான ஒரு நாடு அமைப்பதுதான் தமிழீழ மக்களுக்கு ஒரு விடியலை தரும் என்று தீர்மானம் பிரகடனம் வட்டுக்கோட்டையிலே நிறைவேற்றி, இனி வளரும் தலைமுறை, இளைய தலைமுறை இதை முன்னெடுத்து செல்லட்டும் என்று அறிவித்தார். 27 ஆண்டுகள் ரோபன் தீவு சிறையிலே இருந்த நெல்சன் மண்டேலா ரிவோனியா நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட போது ஆயுத போராட்டம் நியாயமானது என்று வாதாடினார். அதனை ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமைகள் பிரகடனம் 1948 டிசம்பர் 10 வெளியிடப்பட்ட மனித உரிமை பிரகடனத்தினுடைய முகப்புரையில் இந்த பிரியாம்பிள் ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஆயுத போராட்டம் புரட்சி தவிர்க்க முடியாதது என்று மனித உரிமை பிரகடனமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் போராடினார்கள். அவர்கள் இங்கே வந்து வாதிட முடியாது. நான் அவர்களை ஆதரித்த காரணத்துக்காக 19 மாத காலம் சிறைவாசத்தை ஏற்றவன். சிறையில் இருந்தவாறு உச்சநீதிமன்றத்துக்கு ரிட் மனு தாக்கல் செய்தேன். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நான் ஆதரிப்பது குற்றமல்ல என்று எனக்காக ஃபாலி நரிமன் வாதாடினார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது பொடா சட்டத்தின் கீழ் குற்றம் ஆகாது என்ற தீர்ப்பை நான் பெற்று தந்ததால் அதற்கு பிறகு அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்து பேசலாம் என்ற நிலையை உருவாக்க முடிந்தது. ஆனால் இந்த தடை நீக்கப்பட வேண்டும். ஏனெனில் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டின் மீது சுதந்திர தமிழீழத்தில் தமிழ்நாட்டை சேர்க்கப் போகிறார்கள் என்ற ஒரு படுபயங்கரமான பொய் குற்றச்சாட்டின் மீது இது கட்டப்பட்டிருப்பதால் அதை எதிர்த்து போராடுவது என்னுடைய கடமை என்ற உணர்வோடுதான் நான் நீதிமன்றத்துக்கு வந்தேன். முன்பு என்னுடைய அந்த ட்ரிபியூனலிலே நான் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் தீர்ப்பாயம் அனுமதித்தது. எனக்கு முன்னைய ரிட் பெட்டிஷன் நான் தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. மீண்டும் ரிட் மனுவை நான் இந்த கோர்ட்டிலே தாக்கல் செய்திருக்கிறேன். அவர்கள் நாதியற்று போகவில்லை. அவர்கள் இங்கே வந்து வாதாட முடியாது. அதற்காக அவர்களின் முழு ஆதரவாளன் என்ற முறையிலே நான் இங்கே வந்து உங்கள் முன்னாலே வாதிடுகிறேன் சொன்னேன். ஆனால் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் இது ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் இங்கே யாரும் வரவில்லை, புலிகள் தரப்பில் யாரும் வரவில்லை, எனவே இதை நீங்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற அரசாங்க வழக்கறிஞருடைய வாதத்தை ஏற்று நீதிமன்றம், இந்த உயர்நீதிமன்றம் என்னுடைய ரிட் மனுவை டிஸ்மிஸ் செய்து விட்டது. ஆனால் நான் கடைசியாக சொன்னேன், நீங்கள் நீதியரசர்கள் நான் என் வாதங்களை வைப்பதற்கு அனுமதித்ததற்காக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். என்னுடைய கடமையில், வாழ்நாள் கடமைகளில் ஒன்றாக இதை தொடர்ந்து பல வழிகளிலே செய்வேன். இங்கே தோற்று போகவில்லை. நான் என்னுடைய ரிட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் மக்களிடம் கொண்டு செல்வேன், உலக நாட்டு தமிழர்களிடம் கொண்டு செல்வேன். அதற்கு ஒரு 3 மாத காலம் பொறுத்திருங்கள், தேர்தல் முடியட்டும். நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வெளிநாடுகளுக்கும் மக்களுக்கும் இதை கொண்டு சேர்க்கப் போகிறேன் என்பதை நான் இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக, ஒளிநாடாக்கள் மூலமாக, உரைநாடாக்கள் மூலமாக, எழுத்தில் நான் அச்சடி தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் மூலமாக தொடர்ந்து தமிழ் ஈழத்துக்காக, அந்த தமிழீழ மக்களுக்காக, சுதந்திர தமிழீழம் பெறுவதற்காக தன்மான தமிழர்களிடம், தரணி எங்கும் உள்ள தமிழர்களிடம் ஆதரவை திரட்டுவேன். ஒவ்வொரு கல்லூரி வாயிலுக்கும் மீண்டும் சென்று அந்த ஒளிநாடாக்களை திரும்ப தருவேன். இளைஞர் சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை
இந்த இனத்தை காப்பதற்கு, இந்த இனம் உலகிலே ஒரு சுதந்திர நாடு பெற்று வாழ்வதற்கு நீங்கள் முன்னேறி வர வேண்டும். வருங்கால தலைமுறை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கல்லூரி வாயிலும் போய் நிற்பேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை திரட்டுவேன். என் கடமையில் ஒரு பகுதி, ஒரு 5% இன்று நிறைவேறி இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய கடமையாக என் வாழ்நாளில் இதை தொடர்வேன். இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இந்த தீர்ப்பு அரசாங்க வழக்கறிஞரும் அரசாங்கமும் முடிவெடுத்து கொண்டு புலிகளை தடை செய்தார்கள். அதை சொல்லிவிட்டு இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2013 இங்கே கொண்டு வரப்பட்ட தீர்மானம், ஒருமனதான தீர்மானம், சுதந்திர தமிழீழத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடக்க வேண்டும், அந்த சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதில் உலகில் உள்ள தமிழர்களெல்லாம் அதிலே பங்கெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று மார்ச் 27 2013 சட்டமன்ற அறிக்கை கொடுத்த அன்றைய முதலமைச்சர் சட்டசபையிலும் அதை தீர்மானமாக நிறைவேற்றி இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங்குக்கும் அந்த தீர்மானம் சேர்த்து வைத்து வேண்டுகோளையும் அனுப்பி வைத்தார். அதையும் நான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு முறை ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாலும் நான் திரும்ப ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு அது 13 வருஷம் ஆயிருக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு. ஆகவே நீங்கள் சொல்வதை பற்றி நான் யோசிப்பேன்.